ரொம்பவே ரொமான்டிக்கான ஒரு குறும்புத்தனமான ஒரு கொரியன் சீரிஸ் தான் வந்து மை கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் எ குமிஹோ. இது வந்து தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா இருக்கு. கொரியன் புராணங்கள்ல குமிஹோ அப்படிங்கிறது ஒரு அழகான பெண் தோற்றம் உள்ள ஒரு நரி. அதற்கு 8 வால்கள் உண்டு. சோ இந்த குமிஹோவை ஒரு 5000 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு துறவி ஒரு பெயிண்டிங்ல அடைச்சு வைக்கிறார். இப்ப நம்ம ஹீரோ ஒரு ஸ்டண்ட் மேன் ஆகி ஒரு பெரிய ஜாக்கி சான் மாதிரி ஒரு நடிகர் ஆகணும்னு விரும்புறாரு. அவரு இந்த பெயிண்டிங்ல இருக்கிற அந்த குமிஹோவை வெளியிட்டுறாரு. பார்த்தா ஒரு அழகான பெண், ஆனா அதற்கு 8 வால்கள் இருக்கு. சோ இத காப்பாத்திக்க முயற்சிறப்ப ஹீரோ ஒரு ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒரு ஆக்சிடென்ட்ல மீட் பண்ணிடுறாரு. இந்த குமிஹோ தன்னுடைய மேஜிக்கல் பீட்ஸை யூஸ் பண்ணி ஹீரோக்கு உயிர் கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் குமிஹோவும் ஹீரோவும் பயங்கர லவ் பண்றாங்க. அந்த அந்த இடங்கள் ரொம்பவே அழகா இருக்கும். ஹீரோயின் வந்து ஹீரோவை எப்படியாவது ஒரு ஜாக்கி சான் மாதிரி ஒரு நடிகர் ஆகணும்னு சொல்லி ரொம்பவே அந்த மோட்டிவேஷன் பண்ணி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நாட்கள் ஆக ஆக ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குமிஹோக்கு எப்படியாவது இப்போ அந்த குமிஹோ வடிவத்துல இருந்து மனிதனா மாறி ஒரு மனுஷியா மாறி ஹீரோவை லவ் பண்ணி ஒரு நார்மலான வாழ்க்கை வாழணும்னு ஆசை வருது. அதுக்கு இதே மாதிரியே ஒரு சூப்பர் நேச்சுரல் பீயிங் ஒரு கேரக்டர் அவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேக்குறாங்க. அப்ப அந்த ஆள் என்ன சொல்றாருன்னா, அவர் ஒரு சூப்பர் நேச்சுரல் பீயிங்னால அவருடைய பிளட்டை குடிச்சு இவங்க கிட்ட இருக்கிற அந்த ஃபாக்ஸ் பீட் இருக்குல்ல, அந்த ஃபாக்ஸ் பீட்ஸை இந்த ஹீரோவுடைய உடம்புல செலுத்திட்டா நீ வந்து மனுஷியா மாறிடலாம்னு சொல்றாங்க. ஆனா அவர் சொல்லாத விஷயம் என்னன்னா, இந்த ஃபாக்ஸ் பீட் யார் உடம்புல செலுத்துறாங்களோ அவங்க இறந்து போயிருவாங்க. சோ இது எதையுமே தெரியாத ஹீரோ என்ன ஃபாக்ஸ் பீட தன்னோட உடம்புல செலுத்திக்கிறாரு. குமிஹோவுடைய உடல் அந்த மனுஷியா மாறுறதுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. ரொம்பவே வீக் ஆகி அவங்க வந்து கிட்டத்தட்ட இறக்கும் தருவாய்க்கு போயிடுறாங்க. இப்போ அங்க வந்து ஒரு துறவி சொல்றாரு, ஹீரோயின் மறுபடியும் மனுஷி ஆகணும்னா ஒரு மனிதன் தன்னுடைய உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு சொல்றாரு. ஒரு ரொம்பவே எமோஷனலான சிச்சுவேஷன்ல ஹீரோ தன்னுடைய உயிரை முன் வந்து கொடுக்கிறார். இவங்க ரெண்டு பேருடைய அந்த செல்ஃப்லெஸ்ஸான லவ்வை பார்த்த அந்த துறவி ஹீரோவுக்கு உயிர் கொடுத்து ரெண்டு பேரையும் சந்தோஷமா வாழ வைக்கிறார். சோ கிளைமேக்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி அந்த மேஜிக்கல் ரியலிசமா இருக்கும். ஆனா அந்த ரெண்டு பேரும் அந்த காதலிக்கும் போது அந்த குறும்புத்தனமான அந்த லவ், கடைசியில அந்த எமோஷன்ஸ் அப்படின்னு பார்க்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். இந்த சீரியல் MX பிளேயர்ல அவைலபிள் ஆயிருக்கு. சோ அதுக்குண்டான லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். கண்டிப்பா பாருங்க.